வாதம் பித்தம் கபம் இல்லாமல் நம்ம உடல் ஒரு நொடியும் வேலை செய்யாதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுடைய ஏற்றத்தாழ்வுனால தான் நம்ம உடம்புல நோய் வருது. இந்த மூணுமே எதனால் ஆனதுன்னு பார்த்தா, காற்றும் ஆகாயமும் இணைந்தது வாதம், தீ என்னும் தனிபூதமே பித்தம், மண்ணும் நீரும் இணைந்தது கபம். இந்த பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு தான் நோய்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஆயுள் காலத்தை 3ஆக டிவைட் பண்ணிட்டோம்னா அதோட ஃபர்ஸ்ட் பகுதியை வாதமாகவும், நடுப்பகுதியை பித்தமாகவும், கடைசி பகுதியை கபமாகவும் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாளில் முதல் பகுதியான காலை நேரத்தை வாதமாகவும், இரண்டாம் பகுதியான மதிய நேரத்தை பித்தமாகவும், கடைசி பகுதியான இரவு நேரத்தை கபமாகவும் பிரிச்சிருக்காங்க. நம்ம பாடி பியூரா வாதம்னா வாதம் மட்டும், பித்தம்னா பித்தம் மட்டும், கபம்னா கபம் மட்டும் அப்படி இருக்காது. மூணுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று கூடவோ இல்லை குறையவோ இருந்துக்கலாம். எது கூட இருக்கோ நம்ம பாடி அந்த டைப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல வாதத்தையும் கபத்தையும் விட பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு பித்த உடம்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பாடி டைப் வாதமா பித்தமா இல்லை கபமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம VA Perspective சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.